ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। சூத முனிவரே, வசிஷ்டரின் சாபத்தால் அஷ்டவசுக்கள் மனிதர்களாக பிறந்து சாப விமோசனம் அடைந்ததையும் காங்கேயனின் வீரத்தையும் பற்றி நாங்கள் மகிழும்படி விளக்கி கூறினீர்கள். வியாச மகர்ஷியின் தாயும் பரிமள கந்தியுமான சத்யவதி வலைஞனாகிய தாசனிடத்தில் போய் இருந்து வரும் காலத்தில் அவளை சந்தனு மகாராஜன் எப்படி மனைவியாக அடைந்தான் என்பதை இனி எங்களுக்கு சொல்ல வேண்டும். முனிவர் சொல்றார், முனிவர்களே, சிவபெருமான் வேல்முருகனோடு எப்படி மகிழ்ந்திருப்பாரோ அதுபோல சந்தனு மன்னன் தன் மகன் காங்கேயனுடன் மகிழ்ச்சியாக இருந்து ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு நாள் சந்தனு மன்னன் துஷ்ட மிருகங்களை வேட்டையாட ஆசைப்பட்டு காட்டுக்கு சென்றான். பல நாட்கள் வேட்டையாடிக் கொண்டே ஒரு நாள் யமுனை கரை அருகே தெய்வாதீனமாக வந்து சேர்ந்தான். அப்போது மனதை பறிக்கும் மக உன்னதமான வாசனை ஒன்று காற்றோடு வீசியது. அந்த நறுமணமானது மல்லிகை, தாழம்பூ, செண்பகம், தேவமந்திரம் முதலான மலர்களில் எந்த மலரின் வாசனையும் அல்ல. மிருகமதங்களின் மோக வாசனையும் அல்ல. மிருகமதங்கள்ங்கிறது இந்த யானைக்கு சைட்ல இருந்து மத நீர் வழியும் இல்லையா, அந்த மத நீருக்கு ஒரு வாசனை உண்டு அப்படின்னு நம்ம ரகுவம்சம் படிச்சோமானா அதுல காளிதாசர் அதை ரொம்ப வர்ணிச்சிருப்பார். அந்த மத நீர் வாசனைக்கு வண்டுகள்லாம் வருமா. மிருகமதங்களின் மோக வாசனையும் அல்ல. இதற்கு முன் இத்தகையதொரு சுகந்தமான வாசனையை சந்தனு மன்னன் முகர்ந்ததும் இல்லை. எனவே இந்த அருமையான நறுமணம் எங்கிருந்து வருகிறது என்று அறிவதற்காக அவன் அதிக மோகத்தோடு அதிவேகமாய் வனமெங்கும் தேடி அலைந்தான். அந்த நறுமணம் வரும் திசையை நோக்கி அவன் இழுபட்டு யமுனை நதிக்கரையில் ஓரிடத்தை அடைந்தான். அங்கே அழகான பருவமங்கை ஒருத்தியை கண்டான். அந்த பெண் அழுக்கடைந்த ஆடை அணிந்து, ஆபரணம் அதிகமில்லாமல் ஆனால் அபூர்வமான அழகோடும் மனதை கவரும் இளமையோடும் பிரகாசமான பொலிவோடும் விளங்கினாள். கருகருவென்ற விழிகளுடைய அவள் கடைக்கண்ணால் பார்த்தாள். மிகவும் புதுமையான நறுமணம் அந்த மங்கையின் உடம்பிலிருந்துதான் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை சந்தனு அறிந்தான். உடனே அவன் மிகவும் மோகம் கொண்டு காம இச்சைக்கு ஆளாகி மதிமயங்கினான். தன் கண்முன் தென்படும் அந்த பரிமள கந்தி ஒருவேளை தன் கங்கை தேவியாக இருக்குமோ என்று குழம்பினான். அந்த சந்தேகத்தை
தெளிவித்துக் கொள்வதற்காக சந்தனு மகாராஜா அந்த பரிமள கந்தியின் அருகே சென்று, பெண்ணே, நீ யார்? எந்த குலத்தை சேர்ந்தவள்? யாருடைய மகள் நீ? மனித சஞ்சாரமற்ற இந்த இடத்தில் நீ தனியாக இருக்கிறாயே, என்ன காரணம்? காமமூட்டும் கடைவழி பார்வையுடையவளே, நீ கல்யாணமானவளா? கல்யாணம் ஆகாதவளா? உன் ஜாதி என்ன? உன் ஆச்சாரம் என்ன? உன் தொழில் என்ன? இளமையும் கவர்ச்சிகரமான அழகும் கொண்ட உன்னை பார்த்தபோதே நான் மோக வெள்ளத்தில் மூழ்கி கரையேற முடியாமல் தத்தளிக்கிறேன். ஆகவே நான் கடை தேறுவதற்காக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல் என்றான் புன்னகையோடு. பரிமளகந்தி ஏறிட்டு பார்த்தாள். தன் மீதுள்ள ஆசையை புன்னகையினால் எடுத்துக்காட்டும் சந்தனு மகாராஜனை உற்று நோக்கி அவள் சொல்லலானாள். மகாராஜா, என் பெயர் பரிமளகந்தி. நான் வளைஞர் பெண், தாசன் மகள். என் தந்தையின் கட்டளையால் தான் நான் இந்த இடத்தில் தனியே இருக்கிறேன். நான் இன்னும் கல்யாணமாகாத கன்னிப்பெண். இந்த நதியில் தர்ம நிமித்தமாக ஓடம் ஓட்டுவது என் தொழில் என்று பரிமளகந்தி சொல்லிவிட்டு சும்மா இருந்தார். சந்தனு மகாராஜா மோகதாபத்தோடு அவளை நோக்கி, மான்விழி மங்கையே, உன் இளமையை வீணாக அழித்துக் கொள்ளாதே. கௌரவ குல வேந்தனாகிய என்னை உன் நாயகனாக ஏற்றுக்கொள். எனக்கு வேறு மனைவி உண்டு என்று நினைக்க வேண்டாம். எனக்கு இப்பொழுது மனைவி இல்லை. ஆகையால் உன்னை காமக்கிழத்தியாக கொள்வேன் என்று கருத வேண்டாம். உன்னை என் தர்ம பத்னியாகவே ஆக்கிக் கொள்வேன். மனதை ஆட்டுவிக்கும் மன்மதன் உன்னை நான் பார்த்தது முதல் என்னை வாட்டி வதைக்கிறான். வயதில் இளையவளான கன்னிப்பெண்ணே, முன்பு எனக்கு பிரியமான பத்தினி ஒருத்தி இருந்தாள். அவள் என்னை விட்டு போய்விட்டாள். அவள் சென்ற பிறகு நான் மறு விவாகம் செய்து கொள்ளவில்லை. உன்னிடம் எல்லா அங்கங்களும் மனோரம்யமாக இருக்கின்றன. உன்னை பார்த்தது முதல் என் மனம் என் வசம் இல்லை. நான் துணையற்றவனாக இருக்கிறேன். ஆதலால் நீ எனக்கு துணைவியாக வேண்டும். அப்படி நீ எனக்கு வாழ்க்கை துணைவியாக மாறினால் நான் உனக்கு வசமாகி உன் காதலுக்கு அடிமையாகவே இருந்து வருவேன். அதில் சந்தேகமே வேண்டாம் என்றான். அவனுடைய வார்த்தைகளில் அமிர்தம் போன்ற சுவையும் ஆனந்தத்தை விளைவிக்கும் தன்மையும் இருந்தன. அதனால் சாந்த குணம் படைத்த பரிமளகந்தி தைரியத்தோடு சந்தனு மகாராஜனை ஏறிட்டு பார்த்து சொன்னாள், அரசனே, உங்கள் எண்ணம் போலத்தான் என் எண்ணமும் இருக்கிறது. மேலும் உங்கள் கதையைப் போலவே என் கதையும் இருக்கிறது. ஆனால் நம் இருவரின் எண்ணமும் கதையும் ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் நான் சுதந்திரமானவள் அல்ல. என் தந்தையின் ஆதீனத்திற்கு கட்டுப்பட்ட கன்னிப்பெண். என்னை உங்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டியவர் என் தந்தைதான். நானோ என் தந்தை சொல்லை மீறமாட்டேன். நான் வளைஞர் மகள்தான் என்றாலும் விபச்சாரியாகத்தக்கவள் அல்ல. என் தந்தை மிகவும் பிரபலமானவர். அவர் சம்மதித்து என்னை உங்களுக்கு கொடுப்பாரானால் என்னை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளலாம். அதற்கு என்னால் சிறிதும் ஆட்சேபனை ஏற்படாது. அதன் பிறகு என்றும் நான் உங்கள் வசமாகவே இருப்பேன். ஏனெனில் காதல் தேவனாகிய மன்மதன் எப்படி உங்களை வாட்டி வதைக்கிறானோ அது போலத்தான் இளமையோடு கூடியவளான என்னையும் வாட்டி வதைக்கிறான். நம் இருவரையும் விதி ஒருங்கே கூட்டுவிக்கும். ஆனால் குலாச்சாரங்களையும் பரம்பரை வழக்கங்களையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? என் தந்தை இப்போது வீட்டில்தான் இருப்பார். சத்தியமாக சொல்கிறேன், அவர் இப்போது வீட்டில்தான் இருப்பார். நான் பொய் சொல்லும் பழக்கமில்லாதவள். நீங்கள் சீக்கிரம் அவரிடம் சென்று என்னை பெண் கேளுங்கள். அவரோடு கலந்து பேசி அவரது சம்மதத்தை பெறுங்கள் என்றாள். அதை மிகவும் அமைதியாக கூறினாள். அந்த அமைதியான சொற்களை கேட்ட சந்தனு மன்னன் அதிகமான காம வேட்கையால் பீடிக்கப்பட்டான். அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பி பெண் கேட்பதற்காக வலைஞன் வீட்டிற்கு விரைந்து சென்றான். சந்தனு மன்னன்
வலைஞன் தாசனை சந்தித்தான். தாசன் ஆச்சரியத்தோடும் மரியாதையோடும் கும்பிட்டு மன்னனை வரவேற்று உபசரித்தான். பிறகு அடியேன் வீட்டிற்கு அரசர் பெருமான் வந்த விஷயம் என்ன என்று விசாரித்தான். ஒழுக்கமுடைய தாசனே, உன் மகள் பரிமளகந்தியை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நீ சம்மதித்தால் நான் அவளை என் தர்ம பத்னியாகவே ஆக்கிக் கொள்வேன். இது சத்தியம் என்றான் சந்தனு மகாராஜா. மகாராஜா, என் மகளை நீங்களே மணக்க விரும்பும் போது நான் மறுப்பதற்கில்லை. ஆயினும் என் வேண்டுகோள் சில உண்டு. அதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க முடியுமானால் நான் அவளை உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியும். அதற்காக ஒரு நிபந்தனை சொல்கிறேன், கேளுங்கள். உம்முடைய அரசாட்சி காலத்திற்கு பிறகு என்னுடைய புதல்விக்கு பிறக்கும் புத்திரனே எந்தவித தடையுமின்றி சாம்ராஜ்யபதியாக முடிசூட்டிக் கொண்டு அரசாள வேண்டும். உம்முடைய வேறு பிள்ளை பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசாளக்கூடாது என்று வலைஞன் தாசன் கூறினான். இந்த நிபந்தனையை கேட்டதும் சந்தனு மகாராஜா தயங்கினான். தனது முதல் மகனான காங்கேயன் இருக்கும்போது அவனுக்கு அரசாட்சி இல்லாமல் அடுத்த பிள்ளைக்கு மாற்றுவது தர்மமாகுமா? அது எண்ணி இந்த வலைஞனின் நிபந்தனையை மறுத்தால் இவன் தன் மகள் பரிமளகந்தியை எனக்கு கட்டி கொடுப்பானா? இவ்வாறு யோசித்த சந்தனு மன்னன் ஒன்றும் தோன்றாமல் குழம்பியபடி வலைஞனுக்கு விடை எதுவும் சொல்லாமல் பரிமளகந்தியை மீண்டும் பார்க்காமல் விரைந்து தன் அரண்மனைக்கு சென்றார். காம அவஸ்தையாலும் பட்டாபிஷேக நிபந்தனையினாலும் மதிமயங்கி அதே சிந்தனையில் ஆழ்ந்து குளிக்காமலும் உணவருந்தாமலும் நித்திரை இல்லாமலும் இருந்தான். இவ்விதமாக மனவேதனையுடன் சந்தனு மகாராஜா தவிப்பதை அறிந்ததும் அவனது புதல்வனான காங்கேயன் தன் தந்தையை அணுகி, தந்தையே, நீங்கள் ஏன் சந்தோஷம் இல்லாது ஓயாமல் மனம் வருந்துகிறீர்கள்? உங்களுக்கு எந்த பகைவன் இருக்கிறான்? அவனை நான் ஜெயித்து உங்களுக்கு அடிமையாக்கி விடுகிறேன். உண்மையை சொல்லுங்கள். எந்த புத்திரன் தன் தந்தையின் துக்கத்தை அறியாமல் இருக்கிறானோ, அறிந்தும் அந்த துக்கத்தை தீராமல் இருக்கிறானோ, அந்த புத்திரன் பிறந்திருப்பதும் ஒன்றுதான், இறந்து போவதும் ஒன்றுதான். எனக்கு தந்தையாக வாய்த்த சக்கரவர்த்தியே, முன்னொரு காலத்தில் தந்தையின் கட்டளைக்காக அரசு உரிமையை உதறி தள்ளிவிட்டு தன் மனைவியையும் தம்பியையும் அழைத்துக் கொண்டு தசரதன் மைந்தரான ஸ்ரீராமர் கானகம் செல்லவில்லையா? ஹரிಶ್ಚಂದ್ರனின் புத்திரனான லோகிதாக்ஷன் தன் தந்தையினால் கடைத்தெருவில் அடிமையாக விற்கப்படவில்லையா? சுனஷ்சேபன் என்னும் பிராமணன் ஒரு சமயம் ஆணிகர்த்த ரிஷி என்ற தன் தந்தையால் பணத்திற்கு விற்கப்பட்டு யூபஸ்தம்பத்தில் நரபலிக்கு ஆளாகும் போது விஸ்வாமித்திரரால் விடுவிக்கப்படவில்லையா? முன்னொரு காலத்தில் பரசுராமன் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னை பெற்ற தாயின் சிரசை வெட்டியும் பிறகு தந்தையிடம் வேண்டி தாயை எழுப்பவில்லையா? இவ்விதமாக தந்தையின் வாக்கியத்தை பரிபாலனம் செய்த உத்தம புத்திரர்கள் பலருண்டு. அவையெல்லாம் அறிந்த நான் உமக்காக எதையும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த உடல் உம்முடையது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் துக்கப்படலாமா? நீங்கள் விரும்புவது அசாத்தியமான காரியமாக இருந்தாலும் அதை நான் சாத்தியமாக்குவேன். நீங்கள் எதை பற்றி சிந்தித்து ஏங்குகிறீர்கள்? பகைவரை பற்றிய சிந்தனையாக இருந்தால் இப்போதே வில்லேந்தி சென்று பகைவனை போக்கடிக்கிறேன். இயலாத காரியமாக எனக்கு எதுவும் இல்லையே. உங்களுடைய ஏக்கத்தை வாய்விட்டு சொல்லுங்கள். ஒரு புதல்வன் எவ்வளவுதான் யோக்கியனாகவும் நல்லவனாகவும் இருந்தாலும் தந்தையின் ஆக்ஞையை நிறைவேற்றாமல் இருந்தால் அவனை மகன் என்றே மதிக்கக்கூடாது. தந்தையின் மனக்கவலையை தீர்க்க முடியாத மகனை பெற்றதால் தந்தைக்கு பயன் என்ன? அத்தகைய புத்திரன் பிறந்துதான் என்ன பயன்? ஆகவே நீங்கள் உங்கள் மனக்கவலையை என்னிடம் மறைக்காமல் சொல்லுங்கள் என்று கேட்டான்.
தன் மகன் இவ்விதம் பேசியதை கேட்டதும் சந்தனு மன்னன் மிகவும் மனம் கூசி காங்கேயனை ஏறிட்டு நோக்கி, மகனே, நீ எனக்கு ஒரே புத்திரன், என் வம்சத்திற்கு ஒரே குடி. நீ சூரனாகவும் பலவானாகவும் போரில் புடங்காட்டாத வீரனாகவும் இருக்கிறாய். ஆகையால் உனக்கு பகைவர்கள் பலர் உண்டாகக்கூடும் என்ற சிந்தனையே என்னை வாட்டுகிறது. எந்த யுத்தத்திலாவது நீ மரணம் அடைந்தால் என் கதியும் என் வம்ச வழியும் என்ன ஆவது? நான் நிராதரவாகி விடுவேன் அல்லவா? இந்த சிந்தனையே எனக்கு பெரிய கவலையாகிவிட்டதே தவிர எனக்கு வேறு ஒரு சிந்தனையும் இல்லை என்று உண்மையை மறைத்து தன் புதல்வனிடம் ஒரு பொய்யை சொன்னார். தன் தந்தை மொழிவது உண்மையல்ல என்பதை காங்கேயன் உணர்ந்து கொண்டான். எனவே அவன் முதியோர்களான, அதாவது பெரியோர்களான அமைச்சர்களை அழைத்து அவர்களை கொண்டு தன் தந்தையின் உண்மையான மனக்கவலையை அறிய முன்னைந்தான். அவர்களும் சந்தனு மன்னனிடம் சென்று விசாரித்து உண்மையை அறிந்து வந்து காங்கேயனிடம் தெரிவித்தார்கள். உடனே காங்கேயன் அமைச்சர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு பலைஞன் தாசனின் வீட்டுக்கு விரைந்து சென்றான். அங்கு அவன் தாசனை கண்டு லஜ்ஜையோடும் அதிவினயத்தோடும் பேசத் தொடங்கினான். தாசனே, உன் புதல்வியை என் பிதாவுக்கு கல்யாணம் செய்து கொடு. உன் மகள் எனக்கு தாயாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவள் எனக்கு தாயாவாளேயானால் நான் மகனாக மட்டுமல்ல, நான் அவளுக்கு அடிமை போலவும் ஆவேன் என்றான். அதை கேட்டதும் தாசன் கும்பிட்டு, இளவரசே, குருவம்ச திலகமே, நீங்கள் விதிக்கும் கட்டளையை மறுக்கும் சக்தியுடையவன் நான் அல்ல. ஆனாலும் என் மகள் மீதுள்ள பிரியத்தால் என் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் ஓர் ஆசையை நான் மறுக்க முடியாதவனாகவும் இருக்கிறேன். நீங்கள் அரசுரிமை பட்டாபிஷேகத்திற்கு உரிய மூத்த குமாரராக இருக்கும் பொழுது என் புத்திரிக்கு பிறக்கும் பிள்ளை எப்படி அரசுரிமை கொண்டாடி முடிசூட்டிக் கொள்ள முடியும்? ஆகையால் நீங்களே என் புதல்வியை மணந்து அவளை உங்களுடைய தர்மபத்னியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். அதை கேட்டதும் காங்கேயன் தூக்குற்று, தாஷா, நீ யோசிப்பதில் வல்லவன், காரியத்திலேயே கண்ணாக இருப்பவன். உன் புதல்வியை நான் என் தாய் என்று என் வாக்கினால் எப்போது சொல்லிவிட்டேனோ அதன் பிறகு அவளை நான் நிச்சயம் பத்னியாக நினைக்க கூட மாட்டேன். அவள் எனக்கு தாயாகத்தான் இருக்க முடியும். நான் முடிசூட்டிக் கொண்டு அரசாளவும் மாட்டேன். நான் எந்த காலத்திலும் சிம்மாசனம் ஏறமாட்டேன். உன் மகள் பரிமளகந்திக்கு பிறக்கும் பிள்ளையே என் தந்தைக்கு பிறகு அரசனாகும்படி நானே செய்வேன். அவனே என் தந்தையின் அகண்ட சாம்ராஜ்யத்தை எவ்விதத்திலும் நடத்துவதற்கு உரியவன் ஆவான். இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். இது சத்தியம் என்று சபதம் செய்தார். இளவரசே, நீர் தர்மாத்மா, சத்தியசீலர். ஆகையால் சத்தியமான உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். உம்முடைய சத்திய வாக்குப்படி நீர் அரியணை ஏறமாட்டீர் என்பது உண்மைதான். ஆனால் உமக்கு எப்படியும் புத்திர பேரு உண்டாகும் அல்லவா? உமக்கு பிறக்கப் போகும் அந்த பிள்ளை பலவானாக இருந்தால் அவன் தன் பராக்கிரமத்தால் அரசுரிமை கொண்டாடி என் மகனின் மைந்தருக்குரிய ராஜ்யத்தை கவர்ந்து கொள்ளாமல் இருப்பானா? அப்போது நீர் என்ன செய்வீர்கள் என்று வலைஞன் தாசன் கேட்டார். புத்திசாலியான வலைஞனே, உனக்கு மீன் பிடிப்பது தொழில். நீ வலையை வீசி அதன் கண்ணியில் மீன்களை பிடித்து எப்படி ஆட்டி பிடிக்கிறாயோ அது போலவே என் தந்தையையும் என்னையும் உன் சொல் வலையால் பிடித்து ஆட்டி விழிக்கச் செய்து உன் எண்ணத்தை முடித்துக் கொள்ள துணிந்து விட்டாய். ஆனால் அதற்கு நான் அஞ்சேன். நான் திருமணம் செய்து கொண்டால் அல்லவா உனக்கு பலவான்களான புத்திரர்கள் பிறப்பார்கள். எனக்கு எனவே
நான் எந்த காலத்திலும் எந்த விதத்திலும் எந்த பெண்ணையுமே கல்யாணம் செய்து கொள்ளவே மாட்டேன். இது சத்தியம். இப்போதிலிருந்தே இந்த விரதத்தை நான் தீவிரமாக அனுஷ்டிப்பேன். இது சத்தியம் என்றான் காங்கேயன். இப்படி ஒரு பயங்கரமான சத்தியத்தை காங்கேயன் எடுத்ததால் அவனுக்கு பீஷ்மன் என்ற பெயர் உண்டாயிற்று. அவனுக்கு சத்தியவிரதன் என்றும் ஒரு பெயர் உண்டு. மீன் பிடிக்கும் தொழிலாளியான தாசன் தன்னிடம் பீஷ்மர் செய்த பிரதிஜையை கேட்டு மிகவும் அச்சமடைந்து இனிமேல் இளவரசருடன் விவாதித்தால் தீங்கு நேரும் என்று கருதினான். அதனால் அதிரூபவதியான சத்தியவதி என்ற தன் மகள் பரிமளகந்தியை பீஷ்மரிடம் அப்போதே ஒப்படைத்து அவரோடு அனுப்பி வைத்தான். பீஷ்மர் அந்த கன்னிகையை தன் தந்தையிடம் கொண்டு சேர்த்து தந்தையின் ஏக்கத்தை மாற்றினார். தன் மைந்தனின் செயற்கரிய செயலைக் கண்டு சந்தனு மகாராஜா அதிசயமடைந்து மிகவும் மகிழ்ச்சியுற்று பரிமளகந்தியை முறைப்படி கல்யாணம் செய்து தன் தர்ம பத்தினியாக்கிக் கொண்டு அவளது இன்ப நலன்களை அமோகமாக சுகித்து வந்தான். ஆனால் தனக்கு மனைவியாக இருக்கும் பரிமளகந்தி என்ற சத்தியவதிக்கு தம் திருமணத்திற்கு முன்பே வியாசர் என்று குமாரர் பிறந்திருக்கிறார் என்பதை அவன் அறியவே இல்லை. ஆண்டவர் பிறந்த கதை. சந்தனு மன்னன் சத்தியவதியை மணந்த பிறகு அவள் மூலம் சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்ற 2 பிள்ளைகளை பெற்றான். அவ்விருவரும் சிறிது காலம் அரசாண்ட பிறகு புத்திரப்பேறு இல்லாமலே மாண்டு விட்டார்கள். அதனால் வம்சவழி சந்ததி விருத்திக்கு என்ன செய்வது என்று அவர்களின் தாய் சத்தியவதி யோசித்தாள். முன்னொரு சமயம் தன்னுடைய கன்னி பருவத்தில் தனக்கு ரிஷி புத்திரராக பிறந்திருக்கும் வியாசரை வரவழைத்து சந்ததி விருத்தி செய்ய வேண்டும் என்றும் கெஞ்சி கேட்டு தன் மூத்த மருமகளிடம் வியாசரை கூடி கலக்க வைத்து திருதராஷ்டிரனையும் இளைய மருமகளிடத்தில் பாண்டுவையும் உற்பத்தி செய்வித்தாள். அவ்விருவரில் ஒருவரான திருதராஷ்டிரன் குருடனாகவும் மற்றவன் பாண்டு வெண்குஷ்டமுடையவனாகவும் பிறந்தார்கள். அப்படி அவர்கள் பிறந்ததற்கு காரணம் என்னவென்றால், மூத்த மருமகள் வியாச முனிவரோடு கூடும்போது அம்முனிவரின் ஜட்டாமுடி, தாடி, நகரோமம் முதலியவற்றைக் கண்டு பயந்து அருவருத்து உடலில் இன்பக் கூட்டுறவின் போது தன் 2 கண்களையும் இறுக மூடிக்கொண்டாள். அதனால் அவளுக்கு பிறந்த மகன் நிரந்தர குருடனாகவே பிறந்துவிட்டான். இளைய மருமகளும் பயத்தாலும் வெட்கத்தாலும் உடல் கூசி தன் உடம்பை காட்டாமலும் தன் மீது ஒரு வெள்ளை வர்ணத்தை பூசிக்கொண்டு வியாச முனிவரோடு இன்பக் கூட்டுறவில் ஈடுபட்டாள். அதனால் அவளுக்கு பிறந்த மகன் வெண்ணிற குஷ்ட வியாதி உடையவனாக பிறந்தான். இவ்விதம் இன்ப உறவில் முழு மனதுடனும் ஈடுபடாததால் வியாச முனிவருக்கு கோபமும் மனத்தாங்களும் ஏற்பட்டு அதனால் பிறந்தவர்கள் குருடனும் குஷ்டனுமாக விளங்கினார்கள். ஆகவே அவ்விருவரும் அரசுரிமைக்கு உகந்தவர்கள் அல்ல என்று சத்தியவதி எண்ணமிட்டாள். பிறகு அவள் தன் இளைய மருமகளை மறுபடியும் அழைத்து அவளுக்கு நயமான வார்த்தைகளை சொல்லி மீண்டும் அவளை வியாசரிடம் போய் அவரோடு கூடி கலக்கும்படி அனுப்பி வைத்தாள். ஆனால் அந்த இளைய மருமகளோ மனம் கூசி தானே போகாமல் தனக்கு பதில் தன் தாதியை தன்னை போல் அலங்கரித்து அந்த தாதியையே வியாசரிடம் கூடி மகிழும்படி அனுப்பி வைத்தாள். அந்த தாதி மனக்களிப்புடன் வியாசருடன் கூடி மகிழ்ந்ததாலும் வியாசரும் அவளிடம் அன்பு கொண்டு முழு மனதுடன் ஈடுபட்டதாலும் அவளுக்கு தர்மசீலரும் சாந்த குணத்தினரும் ஞானமுடையவரும் யமனின் அம்சமுமான விதுரர் பிறந்தார். பிறகு சத்தியவதி தன் நாட்டின் அரசியலை முன்னிட்டு பீஷ்மரின் அனுமதியோடு பாண்டுவுக்கு முடிசூட்டி விதுரரை மந்திரியாக நியமித்து பீஷ்மரின் ஆலோசனைக்கேற்ப அரசாட்சி நடத்தி வர செய்தாள்.
திருதராஷ்டிரன் பிறவிக்குருடனாக இருந்ததால் அவன் அரசியல் காரியங்களை கவனிக்க தகுதியற்றவனாக இருந்தான். அந்த அந்தகனுக்கு சௌபலை, காந்தாரி என்ற 2 பத்தினிகள் இருந்தார்கள். அவர்களில் காந்தாரி என்பவள் துரியோதனன் முதலான 100 பிள்ளைகளுக்கு தாயானாள். வைஷ்யகுல மங்கியான சௌபலைக்கு யுயுத்சு என்று ஒரு குமாரன் பிறந்தான். பாண்டுவுக்கு சூரசேனன் மகளாகிய குந்தி தேவியும் மாத்ரி என்பவளும் மனைவியராக வாய்த்திருந்தார்கள். குந்தி தேவியானவள் பாண்டுவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் கன்னிகையாக இருந்தபோது சூரிய பகவானால் கர்ணன் என்பவனை பெற்றாள். இவ்வாறு சூத்த முனிவர் கூறியதும் சௌனகாதி முனிவர்கள் குறுக்கிட்டு, இதென்ன விந்தை? நீங்கள் கூறிய இந்த செய்தி வெகு நன்றாக இருக்கிறதே. கன்னிகையாக இருந்த குந்திக்கு சூரியனால் எப்படி புத்திரன் பிறந்தான்? திருமணத்திற்கு முன்பே பிள்ளை ஒன்றை பெற்றவளை பாண்டு எப்படி கல்யாணம் செய்து கொண்டான் என்று கேட்டார்கள். அதுக்கு முனிவர் சொன்னார், குந்தி தேவியின் சரித்திரத்தை கூறுகிறேன் கேளுங்கள். பாண்டு மன்னனுக்கு மனைவியாவதற்கு முன்பு குந்தி தேவி கன்னிப் பெண்ணாக தன் தந்தையிடம் இருந்து வந்தாள். சூரசேனன் என்பவன் குந்தியின் தந்தை. அந்த காலத்தில் குந்தி போஜன் என்ற மன்னன் சூரசேனனிடம் வந்து தான் நடத்தும் சூரிய பூஜைக்குரிய காரியங்களை செய்வதற்காக குந்தியை தன்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவ்வாறே அவனுடன் குந்தி அனுப்பி வைக்கப்பட்டாள். அவளை குந்தி போஜன் தன் சொந்த புதல்வியாகவே பாவித்து சூரிய பூஜைக்குரிய பணிவிடைகளை செய்து வர வைத்துக் கொண்டான். ஒரு நாள் குந்தி போஜனின் அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வந்திருந்தார். அவர் நடத்தும் சாதுர்மாசிய விரதம் பூர்த்தியாவதற்கு குந்தி போஜனின் உதவியை நாடினார். குந்தி போஜன் மகாபாகியம் என்று கருதி துர்வாச முனிவருக்கு பணிவிடைகளை செய்வதற்காக குந்தி தேவியை நியமித்தார். குந்தியும் துர்வாச முனிவருக்குரிய பணிவிடைகளை சிறிதும் வழுவின்றி அவரது குறிப்புணர்ந்து செய்து வந்தார். விரதம் முடிந்தவுடன் துர்வாச முனிவர் மகிழ்ந்து குந்தியிடம் அன்பு கொண்டு, குந்தி, உன் வழிபாட்டைக் கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று வாழ்த்தினார். மேலும், குந்தி, உனக்கு நான் சில திவ்ய மந்திரங்களை உபதேசிக்கிறேன். அந்த மந்திரங்களை நீ எப்போது உச்சரிக்கிறாயோ அப்போது அந்தந்த மந்திரங்களுக்குரிய தேவதைகள் உன் முன்னிலையில் தோன்றுவார்கள் என்று அனுகிரகம் செய்துவிட்டு சென்றார். சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் குந்தி தேவி அந்த மந்திர சக்தியை பரீட்சித்து பார்க்க விரும்பினாள். எனவே அந்த மந்திரங்களில் ஒன்றை எண்ணி உச்சரித்தாள். உடனே அந்த மந்திரத்திற்குரிய அதிதேவதையாகிய சூரியமூர்த்தி மானிட வடிவம் கொண்டு வந்து குந்தியின் எதிரில் நின்றார். அவருடைய பேரழகியும் பிரகாசத்தையும் கண்டு பெரும் வியப்பும் புது மோகமும் அடைந்தாள். அதனால் அவளுக்கு காம இச்சை ஏற்பட்டு உடனே ரித்துவாகி சந்தோஷம் அடைந்து நாணி நின்றாள். பிறகு அவள் கைகூப்பி சூரிய பகவானை கும்பிட்டு, சுவாமி, உம்மை தரிசிக்க விரும்பினேன். நீங்கள் தோன்றி தரிசனம் தந்து விட்டீர்கள். இனி உமது மண்டலத்துக்கு திருப்பிச் செல்லலாம் என்றார். அதை கேட்டதும் சூரியமூர்த்தி புன்முறுவல் பூத்து, குந்தி, உன்னிடத்தில் மந்திர சக்தி இருந்ததால் தான் நான் இவ்வளவு எளிதாக உன் முன் தோன்றினேன். எனது மந்திரத்தை உச்சரித்த உனக்கு ஒரு பயனும் இல்லாமல் என்னை திருப்பி போக சொல்வது அழகல்ல. நான் உன்னை கண்டவுடனேயே காமதேவனின் கணைக்கு ஆளாகி மோகச்சூடு கொண்டு விட்டேன். உன்னால் உண்டான அந்த காம வெப்பத்தை உன்னாலேயே தீர்த்து கொள்ளாமல் நான் எப்படி திரும்பி போவேன் என்றார். குந்தி தேவி யோசித்துவிட்டு, சுவாமி, நான் இப்போது கன்னிகையாக இருக்கிறேனே, உங்கள் ஆவல் எப்படி நிறைவேற முடியும்? நான் அதற்கு உரியவளாக இருந்தால் உங்கள் கோரிக்கையை மறுக்க மாட்டேன்.
ஆனால் இப்போது உங்கள் ஆசைக்கு நான் இணங்குவேனாகில் எல்லோரும் என்னை இகழ்ந்து ஏளனம் செய்வார்களே, நான் என்ன செய்வேன் என்றாள். பெண்ணே, என்னோடு நீ கூடி மகிழ்வதால் உன் கன்னி விரதத்திற்கு ஒரு பழுதும் ஏற்படாது. உன்னை எல்லோரும் புகழவே செய்வார்கள். என் விருப்பத்தை நீ மறுத்தால் நான் உன்னை சபிப்பேன். இந்த மந்திரத்தை உனக்கு உபதேசித்த உன் குருவையும் நான் சபிப்பேன். என்ன சொல்கிறாய் என்றார் சூரிய பகவான். தன்னால் தன் குருவுக்கு கேடு விளையுமோ என்று குந்தி தேவி பயந்து சூரியனின் விருப்பத்திற்கு இணங்கினாள். சூரியன் குந்தி தேவியின் இன்ப நலங்களை குறைவின்றி அனுபவித்து காம இச்சை தீர்ந்த பிறகு அவளுக்கு ஆசிகள் பல கூறி தன் சூரிய மண்டலத்திற்கு திரும்பி போகச் சேர்ந்தார். அதன் பிறகு குந்தி தேவி தன் தாய் தந்தையருக்கு தெரியாமல் கர்ப்பவதியானாள். ஆனா இதுல கர்ப்பவதியானான்னு சொல்றாங்க. அப்போ கர்ப்பம் தரித்த மாதிரி இருக்காது மகாபாரதத்துல. மேபி நம்ம மகாபாரதம் பார்த்தோமானால் அதுல நமக்கு தெரியும். கவச்ச குண்டலங்களோடு இரண்டாவது சூரியன் என்று சொல்லத்தக்க ஒரு குழந்தையும் பெற்றாள். கல்யாணமாகாத கன்னி பெண்ணாக இருந்தே ஒரு குழந்தையை பெற்றுவிட்டோமே என்று அவள் நினைத்து அந்த குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு பெரிதும் துக்கப்பட்டாள். அப்பொழுது அவளுக்கு உயிரான தாதி ஒருத்தி, நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? இந்த அற்ப காரியங்களுக்கெல்லாம் வருந்தவாறுண்டோ? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்றாள். குந்தி தேவி ஒரு மரப்பெட்டியை திறந்து அதனுள்ளே தன்னுடைய களங்கமுள்ள சேலியை பரப்பி அதில் தன் குழந்தையை வைத்து அம்பிகையை தியானித்து பிறகு அவள் தன் பச்சிளம் குழந்தையின் முகத்தை பார்த்து, அன்பு மகனே, நான் உன்னை பெரும் பாக்கியத்தை பெற்றேனே தவிர உன்னை பாலூட்டி சீராட்டி என் தோள் மீதும் மார் மீதும் கிடத்தி தாளாட்டி தொட்டிலிட்டு ஊஞ்சலாட்டி வளர்க்கும் பாக்கியத்தையும் பேரானந்தத்தையும் பெறவில்லை. எல்லா உயிர்களையும் காத்து ரட்சிக்கும் பராசக்தியே எனக்கு பசி வராமல் பாலூட்டி வளர்க்க வேண்டும். எல்லா உயிர்களையும் காத்து ரட்சிக்கும் பராசக்தியே உனக்கு பசி வராமல் பாலூட்டி வளர்க்க வேண்டும். சர்வேஸ்வரியான அவளே உனக்கு துணையாக இருப்பாள். இனி உன் முகத்தை நான் எப்போது பார்ப்பேன்? உன்னை பெற்றவளே உன்னை வளர்க்காமல் உன்னை கொல்லும் கொலைகாரியானேனே. என்னை போன்ற பாவியும் ஒருத்தி இந்த பூ உலகில் உண்டா? உன்னை இந்த பெட்டியில் வைத்து பூட்டி யாருக்கும் தெரியாமல் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் கொண்டு போய் போடப் போகிறேன். நான் ராஜகுல மங்கையாக இருந்தும் சோரம் போன விபச்சாரி செய்யும் வேலையை நான் இப்போது செய்கிறேன். இந்த பாவம் நான் தேவியை பூஜித்து வாழ்த்தாததால் வந்த வினையாகும் என்று சொல்லி துக்கப்பட்டு அந்த பெட்டியை பூட்டி தன் தோழியிடம் கொடுத்து, தோழி, நான் என் உயிரை மாய்த்து கொள்ளாமல் என் அருமை குமாரனின் உயிரை கொல்ல புரிந்து விட்டேன். ஆகையால் என் மீது அன்புடைய நீ இந்த பெட்டியை யாரும் அறியாமல் எடுத்துக்கொண்டு போய் ஆற்று வெள்ளத்தில் தள்ளிவிடு என்று சொல்லிவிட்டு நீராடி பரிசுத்தவதியாக தன் தந்தையின் அரண்மனைக்கு திரும்பி சென்று உள்ளூர ஒருவித அச்சத்தோடு வாழ்ந்து வரத் தொடங்கினாள். அவளுடைய தோழி அவள் குறிப்பிட்டபடியே அந்த பெட்டியை ஆற்று வெள்ளத்தில் தள்ளி மிதக்க விட்டாள். அந்த பெட்டி ஆற்று வெள்ளத்தோடு விரைந்து சென்று அதிரதன் என்னும் தேர்ப்பாகன் கையில் கிடைத்தது. அவன் அந்த பெட்டியை தன் மனைவியாகிய ராதைக்கு காண்பித்து அந்த பெட்டியில் கிடந்த குழந்தையை எடுத்து இது கிடைத்ததற்கரிய செல்வம் என்று கருதி அக்குழந்தையை வளர்த்து வரலானான். இதுல தோழின்னு போட்டிருக்கு. பட் மகாபாரதத்துல அவளேதான் அந்த குழந்தையை கொண்டு போட்ட மாதிரி இருக்கு. பட் எனவே மறுபடியும் மகாபாரதத்தை பார்க்கணும். பிறகு குந்திக்கு திருமண பருவம் வருவதை அறிந்ததும் அவளுடைய தந்தையான சூரசேனன் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தான். அந்த சுயம்பரத்திற்கு பாண்டு மன்னன் வந்து குந்தியை திருமணம் செய்து கொண்டார். பிறகு மாத்ரி என்பவளையும் பாண்டு தனக்கு இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டு 2 பத்தினிகளோடும் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன்
விலங்கு வேட்டையாட சென்றான். அங்கு குந்தமர் என்ற முனிவர் ஒருவர் தானும் தன் மனைவியுமாக மானுரு கொண்டு லீலா வினோதமாய் இன்ப உறவில் கூடிக்கழித்துக் கொண்டிருந்தார்கள். அதை அறியாமல் முனிவரை மிருகம் என்று எண்ணி பாண்டு ஓர் அம்பு எய்தான். அந்த அம்பினால் முனிவர் தாக்கப்பட்டு மரணாவஸ்தையுற்று பெரிதும் சினமடைந்து, மதியற்றவனே, உன் உடலைப் போல் உன் உள்ளமும் வெள்ளையாகிவிட்டதோ? அடே மூடனே, இனி நீ எப்போது உன் மனைவியோடு கூடி வாழ்கிறாயோ அப்போதே நீ மரணமடைய கடவாய் என்று கொடும் சாபமிட்டார். அதை கேட்டதும் பாண்டு மன்னன் பயந்து நடுங்கி இனி என்ன செய்வோம் என்று பெரும் துயரமும் ஏக்கமும் அடைந்து அரசாட்சியை வெறுத்து காட்டிலேயே காலங்கழிக்க முடிவு செய்தான். அதனால் அவன் தன் இரு மனைவியரையும் கூப்பிட்டு, என் அருமை கண்மணிகளே, எனக்கு ஏற்பட்ட சாபத்தை கேட்டீர்கள் அல்லவா? இனி நான் உங்களோடு கூடி மகிழவோ வாழவோ முடியுமா? ஆகையால் நீங்கள் இருவரும் என்னை விட்டு பிரிந்து நகருக்கு திரும்பி போங்கள். நான் இங்குள்ள தவசிகளில் ஒருவனாக இருந்து காலத்தை கழிக்கிறேன் என்றான். ஆனால் அவனுடைய பத்தினிகள் இருவரும் அதற்கு இணங்காமல், பிராணநாதா, உம்மை பிரிந்து நாங்கள் தனித்து வாழ்வது எங்கள் கற்புக்கு தர்மமாகுமா? நாங்களும் உம்மை போலவே காம இச்சைகளை நீர்த்துவிட்டு அருகிலேயே பணிவிடை செய்து இங்கேயே இருந்து விடுகிறோம் என்று கூறி அவ்வாறே இருந்து காலம் கழித்து வந்தார்கள். ஒரு நாள் பாண்டு தன் மனைவியரோடு கங்கை நதிக்கரை வழியாக செல்லும் போது அங்கு ஓர் ஆசிரமத்தில் சில முனிவர்கள் கூட்டங்கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். அபுத்திரஸ்ய கதிஹி நாஸ்தி என்ற வாக்கியத்திற்கு அவர்கள் அர்த்த வியாக்கியானம் செய்தார்கள். புத்திரன் இல்லாதவர்க்கு கதிமோட்சம் இல்லை. ஆகையால் புத்திரன் இல்லாதவன் அம்சஜன், கோளகன், குண்டகன், காணீனன் என்பவரை கொண்டாவது புத்திர உற்பத்தி செய்து கொள்வது அவசியமாகும் என்று அம்முனிவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதை கேட்டதும் பாண்டு மன்னன் மேலும் கவலையடைந்தான். அவன் தன் முதல் மனைவியான குந்தியை பார்த்து, கற்பிற் சிறந்தவளே, என் சொல்லை மீறாதவளே, இந்த பெரியோர்கள் கூறிய தர்ம வார்த்தைகளை நீயும் கேட்டாயல்லவா? என்னால் உனக்கு எப்படி புத்திர பேர் உண்டாக முடியும்? ஆகவே நீ இங்குள்ள முனிவரிடம் சென்று புத்திர பேர் பெற்று வா. இது உன் கணவனாகிய நான் உனக்கு இடுகிற ஆணையாகியால் பிற புருஷ சேர்க்கையினால் உனக்கு தோஷம் உண்டாகாது. முன்னொரு காலத்தில் மகான் கௌதாசன் என்ற மன்னன் வசிஷ்ட முனிவரால் புத்திர உற்பத்தியை செய்து கொண்டான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். பிராணநாயக்கரே, எந்த சமயத்திலும் பலிக்கக்கூடியதாகவும் இஷ்டபூர்த்தி செய்வதாகவும் உள்ள சில மந்திரங்களை எனக்கு துர்வாச முனிவர் உபதேசித்திருக்கிறார். நீங்கள் புத்திர பேரை விரும்புகிற காரணத்தால் நான் எந்த மந்திரத்தை உச்சரித்து எந்த தேவரை விரும்புகிறேனோ அந்த தேவன் மந்திர சக்தியால் என் முன் தோன்றுவார். அந்த தேவனாலேயே எனக்கு புத்திர பேரும் உண்டாகும் என்றாள் குந்தி தேவி. இந்த முனிவர்கள்லாம் பேசும்பொழுது அம்சஜன், கோளகன், குண்டகன், காணினன் என்பவற்றை கொண்டாவது புத்திர உற்பத்தி செய்து கொள்வது அவசியம்னு, அது என்னன்னு எனக்கும் புரியல. அதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ரொசீஜரா என்ன எனக்கு தெரியல. குந்தி இந்த மாதிரி சொல்றா, என்கிட்ட மந்திரம் இருக்கு. ஓகே. பாண்டு மன்னனும் மகிழ்ந்து அதன்படி செய்ய அவளை அனுமதித்தான். குந்தி தேவி முதலில் தர்மசிரேஷ்டரான யமதர்மனை நினைத்து மந்திர உச்சாரணம் செய்தாள். யமன் அவள் முன் தோன்றினான்.
யமனோடு குந்தி தேவி கூடி கலந்து அவன் மூலமாக தர்மர் என்ற ஒரு பிள்ளையை பெற்றாள். அது போலவே குந்தி தேவி தன் மந்திர சக்தியால் வாயு பகவானை கூடி கலந்து பீமனையும், இந்திரனோடு கூடி கலந்து அர்ஜுனனையும் பெற்றாள். இவ்வாறு ஆண்டுக்கு ஒரு பிள்ளையாக மூவரை பெற்றுவிட்டாள். குந்தி தேவி குழந்தை பெற்றதை கண்டதும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாதிரி தன் நாயகனை நோக்கி, என் பிராணபதியே, நான் மட்டும் புத்திர பேறு பெற வழி அறியாத பாவியாகி விட்டேனே, நான் என்ன செய்வேன்? எனக்கு புத்திர பேர் உண்டாகும் வகையை நீங்கள் தான் காட்ட வேண்டும் என்று மிகவும் பரிதாபமாக வேண்டினாள். அதனால் பாண்டு மனமிளகி தன் விருப்பத்தை தெரிவித்தான். மனமிளகி தன் முதல் மனைவியான குந்தி தேவியிடம் மாதிரியின் விருப்பத்தை தெரிவித்தான். குந்தி கருணையுடன் தன் மாதிரியை அழைத்து அவளுக்கு அஸ்வினி தேவதைகளுடைய மந்திரத்தை உபதேசித்தாள். மாதிரியோ, எனக்கு குந்தி தேவி ஒரே ஒரு மந்திரத்தை தானே உபதேசித்திருக்கிறாள், அதனால எனக்கு ஒரே ஒரு குழந்தை தானே பிறக்கும் என்ற மனக்குறை உடையவளாக இருந்தாள். தன் கணவனிடமும் அதை சொன்னாள். ஆனால் பாண்டு மன்னனோ, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதும் என்று கூறிவிட்டான். மாதிரி மனம் சமாதானம் அடைந்து ஒரு நாள் அந்த மந்திரத்தை ஜெபித்தாள். உடனே அந்த மந்திரத்திற்குரிய அஸ்வினி தேவதைகள் ஆகிய இருவர் அவள் முன் தோன்றி அவளோடு கூடி கலந்து விட்டு மறைந்தார்கள். அதன் விளைவாக மாதிரிக்கு நகுலன், சகதேவன் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவ்வாறு குந்தி தேவி, மாதிரி ஆகிய இருவருக்கும் பிறந்த 5 பிள்ளைகளும் பாண்டு புத்திரர், பாண்டவர்கள் என்று வழங்கப்பட்டார்கள். ஒரு நாள் பாண்டுவின் ஆசிரமத்து நந்தவனத்தில் மாதிரி மலர்களை பறித்து கொண்டிருந்தாள். அப்போது பாண்டு மன்னனுக்கு மரண காலம் நெருங்கியதால் தன் மனைவி மாதிரியை மலர் பறிக்கும் நிலையில் கண்டதும் அவன் ஒரு நாளும் இல்லாத காமவெறி கொண்டு கூடி மகிழ்வதற்காக மாதிரியின் கையை பிடித்து இழுத்தான். மாதிரியோ தன் நாயகனுக்கு ஏற்பட்டிருக்கும் சாபத்தை நினைத்து பதறி, என்னை இழுக்க வேண்டாம் வேண்டாம் என்று எவ்வளவோ மறுத்தும் மன்னன் கேட்கவில்லை. அவன் பலவந்தமாக அவளை கட்டி அணைத்து இன்ப உறவில் ஈடுபடுத்தி சுகிக்கலானான். அப்போது முனிவரிட்ட சாபம் பலித்தது. பாண்டு மன்னன் அந்த சுகானுபவத்திலேயே மாண்டு மடிந்து போனான். மரத்தை சுற்றிய மலர்கொடி மரம் முறிந்தால் மரத்தின் மீதிலேயே துவண்டு கிடப்பது போல் மாதிரி தன் கணவன் மீது விழுந்து ஓவென அலறினாள். அந்த அலறலை கேட்டு குந்தி தேவி ஓடி வந்தாள். அங்கு அவள் தன் கணவன் மாண்டு கிடப்பதையும் அவன் மீது தன் சக்களத்தி வீழ்ந்து கிடப்பதையும் கண்டு அடங்காத துயரம் கொண்டு அவளும் அழலானாள். அந்த அழுகுரலை கேட்டு பாண்டவரும் முனிவர்களும் ஓடி வந்து மன்னன் இறந்ததைக் கண்டு வருத்தமுற்று அவனுக்குரிய ஈமக்கடன்களை செய்தார்கள். மாதிரி வீரபத்தினியாக விரும்பி தன் மைந்தர்களான நகுலனையும் சகதேவனையும் குந்தி தேவியிடத்தில் ஒப்படைத்துவிட்டு பதிவிரதா தர்மத்தோடு தன் நாயகனுடன் உடன்கட்டை ஏறி அக்னி பிரவேசமானாள். பிறகு பாண்டவரும் குந்தி தேவியும் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களை பீஷ்மர், விதுரர், நகர மாந்தர் முதலானவர் அழைத்து கொண்டு போய் திருதராஷ்டிரனிடத்தில் சேர்த்தார்கள். பாண்டுவுக்கு நேர்ந்த சாபம் தெரிந்தவர்கள் ஆகையால் அவர்கள் குந்தி தேவியை சந்தேகித்து, இக்குழந்தைகள் யாருடைய குழந்தைகள் என்று கேட்டார்கள். இவ்வாறு தன்னை பிறர் கேட்கலாயிற்றே என்று குந்தி தேவி மனம் வருந்தினாள். பிறகு யமன் முதலிய ஐவரையும் அவள் தியானித்தாள். அந்த தேவர்கள் ஐவரும் ஆகாயத்திலேயே தோன்றி, இப்பிள்ளைகள் ஐவரும் தேவாம்சத்தினால் குரு குலத்தில் பிறந்த பாண்டவர்களே ஆவார்கள், இவர்களுக்கு காரணகர்த்தாக்கள் நாங்கள் ஐவர்தான் என்று கூறினார்கள். அதை கேட்டதும் பீஷ்மர் முதலானவர்கள் மிகவும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். பாண்டவர் ஐவரிடமும் பீஷ்மர் மிகவும் பிரியம் வைத்து கண்களை இமைகள் காப்பதைப் போல அப்பிள்ளைகளை பராமரித்து வந்தார். பாண்டவர் ஐவரும் திரௌபதி என்ற அழகிய மங்கை பொதுவான மனைவியாக இருந்தாள். ஐவருக்கும் அவள் பொதுவான பத்தினியாக இருந்தாலும் மகா பதிவிரதையாக விளங்கி வந்தாள். அவளுக்கு பிள்ளைகள் ஐவர்.
பஞ்ச பாண்டவர்களில் வில் விஜயனான அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் சகோதரியான சுபத்ரையை விரும்பி காதலித்தான். வெற்றி வீரனான அவனுக்கு தன் தங்கையான சுபத்ரையை கண்ணன் திருமணம் செய்து தன் தங்கையான சுபத்ரையை கண்ணன் திருமணம் செய்து கொடுத்தார். அந்த சுபத்ரைக்கு அபிமன்யு என்ற மகன் பிறந்தான். அந்த அபிமன்யு வாலிப திசை அடைந்து விராடராஜனுடைய மகளான உத்திரை என்னும் அதிரூபவதியை மணந்து பாரத யுத்தத்தில் மடிந்து போனான். திரௌபதியினுடைய பிள்ளைகளும் மாண்டு போனார்கள். இவ்விதமாக பாண்டுவின் குலம் நசிக்கும் தருணத்தில் அபிமன்யுவின் மனைவியாகிய உத்ரா ஒரு பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளையும் அஸ்வத்தாமருடைய பானத்தினால் மடிந்தான். அதிவீரனான அவன் இறந்ததை கேள்வியுற்ற கண்ணபிரான் அந்த பிள்ளை பிழைத்து எழுந்திருக்கச் செய்தார். பாண்டவர் குலம் க்ஷீணமாகும் தருணத்தில் அவன் பிறந்ததால் அவனுக்கு பரீட்சித் என்று பெயரிட்டு கொண்டாடினார்கள். பாரத போரில் தன் பிள்ளைகளை இழந்த திருதராஷ்டிரன் மிகவும் துயரமுற்றான். பீமனின் சொற்களை தாங்க முடியாமல் பாண்டவரின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தான். அவனைப் போலவே அவன் மனைவி காந்தாரியும் பிள்ளைகளை இழந்து புத்திர சோகத்தால் ஓயாமல் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். அவ்விருவருடைய துக்கத்தை கண்டு மனம் போராத தர்மர் அவர்களுடைய புத்திர சோகம் நீங்குமாறு அவர்களுக்குரிய பணிவிடைகளை இரவும் பகலும் ஓயாமல் செய்து வந்தார். மகான் விதுரரோ யுதிஷ்டிரரின் ஆலோசனைப்படி அந்தகனான திருதராஷ்டிரன் அருகிலேயே ஆறுதலாக இருந்தார். இவ்விரண்டினாலும் திருதராஷ்டிரன் ஓரளவு திருப்தி அடைந்தவனைப் போல காணப்பட்டான். அதை காணச் சகியாத பீமன் மிகவும் கோபம் கொண்டு யாவரும் கேட்க தொண்டிக்கிழவனான திருதராஷ்டிரர் உயிர் நீங்கும்படியாக கூச்சலிட்டு, ஏ கண்ணில்லாத குருடனே, உன்னுடைய துஷ்ட பிள்ளைகள் எல்லோரும் எங்களால் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் உனக்கும் துரியோதனனுக்கும் பிரியமானவனாக இருந்த துச்சாதனனும் அவனுடைய இரத்தத்தை நான் தண்ணீரைப் போல பருகி ஏப்பம் விட்டேன். சபையோர்களே, இந்த கிழட்டு குருடன் வெட்கம் என்பது சிறிதும் இல்லாமல் என்னால் கொடுக்கப்படும் பிண்டத்தை காக்கையைப் போலவும் நாயைப் போலவும் வெறுப்பில்லாமல் தின்று வருகிறான். இதுவும் ஒரு வயிற்றுப் பிழப்பா? இந்த குருட்டு கிழவன் உயிரோடு இருப்பதால் யாருக்கு என்ன பயன் என்று பலவாறாக இகழ்ந்து திட்டினான். இவ்விதம் பீமன் கடைந்துரைப்பதை திருதராஷ்டிரன் கேட்டதும் தர்மரை நோக்கி, தர்மா, இந்த பீமன் பேசும் பேச்சுக்களை நான் எத்தனை நாளைக்குத்தான் கேட்டுக்கொண்டிருப்பேன்? என்னால் பொறுக்க முடியவில்லையே என்றான். அதற்கு தர்மர் ஆறுதல் கூறும் விதமாக, பெரியப்பா, அந்த பீமனின் வார்த்தைகளை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டாம். அவன் முரடன், முன்கோபக்காரன், யார் சொல்லியும் கேட்க மாட்டான் என்று பலவாறாக சமாதானம் சொல்லி வந்தார். இவ்வாறு தர்மரின் மதுர மொழிகளையும் பீமனின் வசை மொழிகளையும் கேட்டு துக்க ஜந்துவாக 18,000 ஆண்டு ஜீவித்திருந்த திருதராஷ்டிரன் ஒரு நாள் தர்மரை கூப்பிட்டு, நான் ஆரண்யவாசம் செய்ய விரும்புகிறேன். நீ தயாகுணம் படைத்தவனாகையால் ஒன்று கேட்கிறேன். இறந்து போன என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீத்தார் கடன்களை கழிக்க விரும்புகிறேன். ஆனால் உன் தம்பி பீமன் பழைய துவேஷத்தை மனதில் வைத்துக் கொண்டு என் பிள்ளைகளுக்கு பரலோக கிரியைகளை சரியாக செய்யவே இல்லை. இந்த உலகத்தில் என் பிள்ளைகளை வாழவிடாமல் செய்தது போலவே பரலோகத்திலும் அவர்களை வாழவிட்டாமல் செய்ய வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமாக இருக்கலாம். என் பிள்ளைகளெல்லாம் ஸ்வர்கலோக பிராப்தி அடையும்படி என் இஷ்டம் போல் கிரியைகளை செய்து முடிக்க விரும்புகிறேன்.
அதற்கு நான் கேட்டதையெல்லாம் நீ தாராளமாக தர வேண்டும் என்று கூறிவிட்டு விதுரரை அழைத்தான். போரில் இறந்த என் பிள்ளைகளுக்குரிய ஈமக்கடன்கள் செய்யும் விஷயத்தில் பீமன் பூர்வ தேசத்தை மனதில் வைத்துக் கொண்டு பரலோக கிரியைகளை சரிவர செய்யவில்லை. பூமியில் அவர்களை வாழ விடாமல் செய்ததைப் போலவே பரலோகத்திலும் அவர்களை வாழவிடாமல் செய்வதற்காகத்தான் விதிப்படி அவற்றை அவன் செய்யவில்லை. எனவே நானே அந்த கிரியைகளை செய்ய விரும்புகிறேன். அதற்காக தர்மம் தனியாயிருக்கும் சமயம் பார்த்து எனக்கு பொன் பொருள் தேவைப்படுகிறது என்று தெரிவித்து எனக்கு கொடுக்கச் செய்ய வேண்டும் என்றான். விதுரரும் அவ்வாறே தர்மருக்கு அறிவித்தார். உடனே தர்மர் மனம் இறங்கி தன் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கூப்பிட்டு, என் பெரியப்பா திருதராஷ்டிரர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொர்க்கலோக பிராப்தி உண்டாகுமாறு திலதர்ப்பணம் செய்ய உத்தேசித்திருக்கிறார். நான் அதற்கு வேண்டிய பொருள் உதவியை செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றார். தர்மன் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அவருடைய தம்பியும் வாயு அம்சனுமான பீமன் மிகவும் கோபம் கொண்டு அதி ஆவேசத்தோடு தர்மரை நோக்கி, அண்ணா, நீங்கள் தர்மராஜா என்பதை இப்போதுதான் நான் அறிந்தேன். நீங்கள் கூறிய வார்த்தை மிக மிக நன்று. நீங்கள் கொடுக்கும் பொன் பொருளினால் மட்டும் அந்த குருட்டு கிழவன் திருப்தி அடைவானா? உம்முடைய யோசனை ஒவ்வொன்றையும் கேட்டதால்தானே நாங்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது. அதனாலல்லவா நம் திரௌபதியும் ஜட்டாசுரன் என்ற அசுரனால் கொண்டு செல்லப்பட்டாள். அது மட்டுமா, உன் ஆலோசனையால் தானே மகாவீரர்கள் பிழைக்க வழியற்ற விராட்டராஜனிடத்தில் ஏவல் பணி செய்தோம். நீர் முன்பு சூதாட அமர்ந்து சொக்கட்டான் ஆடவில்லை என்றால் நாங்கள் பரதேசிகள் ஆயிருப்போமா? விராட்டராஜனுக்கு நான் சமையல்காரன் ஆகியிருப்பேனா? வீர தீரனும் இந்திர அம்சமுமான அர்ஜுனன் பேடி போல் வேஷமிட்டு பிரகன்னளை என்ற பெயருடன் சிறுவர்களுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்திருப்பானா? ஆணழகனாக பிறந்த வீர விஜயன் என்ற பெயருடன் வில்லேந்தி அவனது முன்னங்கைகள் வளையல்களை அணிந்திருக்குமா? கிரீடம் தரிக்கும் அவன் தலையில் பெண் முடியையும் அவனுடைய ராஜ திருஷ்டியில் மை தீட்டியதையும் நான் கண்டேனே. இன்னும் நான் பார்க்க வேண்டியவை என்ன இருக்கின்றன? இனி நான் உன் முகத்தில் விழிக்க மாட்டேன். கையில் வாளை எடுத்து என்னை வெட்டிக் கொள்கிறேன். அதைவிட ஆனந்தம் எனக்கு வேறு இல்லை. உன் தம்பிமார்களான எங்கள் உயிரை சூறையிட முன்வந்தவரே நம்மை எல்லாம் காட்டோடு கொள்வதற்கு அரக்கு மாளிகை கட்டி அதை கொளுத்துவதற்கு புரோஷனனை ஏற்படுத்தி வைத்தானே, அந்த நீதியை முன்னிட்டா நீர் இப்போது திருதராஷ்டிரனுக்கு பொன் பொருள் கொடுக்க துணிந்தீர்? அவன் மகன் துரியோதனனை நான் அநியாயமாக கொன்று விட்டேனா? அந்த துரியோதனன் இப்போது உயிரோடு இருந்தால் நீர் அவனை பார்த்து, ஓர் துரியோதனா, இந்த பீமன் உன் குற்றேவல் செய்யாமல் போனால் அது குற்றமாகும். ஆகையால் இந்த பீமனை உனக்கு ஏவலாளியாக வைத்துக்கொள் என்று நீதிமொழி கூறி என்னை அவனது அடிமையாக்கி அவனுக்கு வேண்டிய அளவு பொன் பொருளும் கொடுத்திருப்பீரே. துரியோதனாதியருக்கு நீர் செய்ததெல்லாம் நன்மை. உம்முடன் பிறந்த எங்களுக்கு நீர் செய்து வருவதெல்லாம் தீமையே. நாங்கள் உமக்கு உடன் பிறந்த சகோதரர்களாக இராமல் துரியோதனனுடன் பிறந்திருந்தார் நீங்கள் எங்கள் மீது விசுவாசமாக இருந்திருப்பீர்கள். அந்த துஷ்டனோடு கூட பிறக்கும் பாவம் செய்யாமல் போனோமே என்று இப்போது யோசிக்கிறேன். நீர் தர்மர் என்று பெயர் பெற்றது அவர்களுக்கே அன்றி எங்களுக்கு நீர் தர்மர் அல்ல. இனியும் உம்மோடு வாதாட என்னால் முடியாது.
துரியோதனனுடைய நன்மைக்கோ தீமைக்கோ புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ நான் ஒரு சிறு காசு கூட கொடுக்க சம்மதிக்க மாட்டேன். நீர் கொடுப்பேன் கொடுப்பேன் என்று என் காதில் விழும்படி பெரிதாக பேச வேண்டாம். உம்மை அண்ணாவாக பெற்றது போதும் போதும் என்று கூவி திருதராஷ்டிரன் மனம் புண்படும்படி பலவாறாக பேசிவிட்டு திரும்பி கூட பாராமல் வெடுக்கென்று போய்விட்டான். பீமன் சென்ற பிறகு இனிமேல் தன்னை யாரும் தடை செய்ய மாட்டார்கள் என்று தர்மர் நினைத்து திருதராஷ்டிரன் மகிழும்படியாக ஏராளமான செல்வத்தை கொடுத்து துரியோதனாதியர் பரலோக கிரியைகளை வேத விதிப்படி சிறப்பாக செய்வித்தார். அவன் பிறகு திருதராஷ்டிரன் வனவாசம் செல்ல எண்ணினான். அதன் பிறகு திருதராஷ்டிரன் வனவாசம் செல்ல எண்ணினான். அவன் மனைவி காந்தாரி, விதுரர் முதலானவர்களோடு குந்தி தேவியும் புறப்படும் முன் தன் பிள்ளைகளிடம் விடை கேட்க சென்றாள். குந்தியும் போறான். பாண்டவர்கள் அதற்கு சம்மதிக்காமல் தடை செய்தார்கள். அவர்களோட தடைக்கு குந்தி தேவி ஆட்படாமல் வனம் செல்ல புறப்பட்டாள். காந்தாரி, சஞ்சயன், விதுரன், குந்தி தேவி முதலியவர்களுடன் திருதராஷ்டிரன் வனம் சென்றான். கங்கை கரையில் சதயூபருடைய ஆசிரமத்தை அடைந்து அங்கேயே அவர்கள் பர்ணசாலை அமைத்துக் கொண்டு 6 ஆண்டுகள் வரை தவசீலர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அதுவரை எந்த முனிவரும் அஸ்தினாபுரத்துக்கு செய்தி கொண்டு வராமையால் தர்மர் அவர்களை நினைத்து ஏக்கம் கொண்டார். ஒரு நாள் குந்தி தேவியை அவர் தம் கனவில் கண்டார். உடனே அவர் தம் தம்பிமார்களை கூப்பிட்டு, தம்பிமார்களே, நம்முடைய தாயாரை நான் கனவில் கண்டேன். அவள் மிகவும் இளைத்து இருக்கிறாள். நம் பெரிய தந்தையும் அப்படியே காணப்பட்டார். பூஜ்யரான விதுரரும் மிகுந்த அன்புள்ள சஞ்சயரும் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆகையால் நாம் போய் அவர்களை பார்த்து வருவோம் என்றார். அதை கேட்டதும் மற்ற பாண்டவர்களும் சுபத்ரையும் திரௌபதியும் விராட்டகுமாரி உத்தரையும் நகரத்தார்களும் புறப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சதயூபருடைய ஆசிரமத்தை அடைந்து குந்தி தேவி முதலானவர்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அங்கு விதுரரை மட்டும் காணவில்லை. அதனால் தர்மர் குழம்பி திருதராஷ்டிரரை நோக்கி, விதுரர் எங்கே என்று கேட்டார். விதுரர் இங்கு இல்லை. அவன் யாருடைய தயவையும் நாடாமல் எதிலும் பற்றுதல் இன்றி விரக்தி அடைந்து எவ்விடத்திற்கோ சென்று தனித்திருந்து புராண புருஷனாகிய சர்வேஸ்வரனை தியானிக்க சென்று விட்டான் என்று திருதராஷ்டிரர் கூறினார். மறுநாள் தர்மர் விதுரரை தேடி கங்கை நதிக்கரையில் கண்டார். விதுரர் தவத்தில் ஆழ்ந்து உடல் இளைத்து அசைவற்று தியான யோகத்தில் இருந்தார். அவரை கண்டதும் தர்மர், நான் தான் தர்மன், உங்களை காண வந்தேன், நமஸ்காரம் என்றார். விதுரர் பதில் சொல்லவில்லை. அவர் உடல் அசையவில்லை. அதை கண்ட தர்மர் மயங்கி நின்றார். அதே கணத்தில் விதுரருடைய முகத்திலிருந்து வியக்கத்தக்க ஜோதி ஒன்று வெளிக்கிளம்பி தர்மருடைய முகத்தில் பிரவேசித்து அடங்கியது. முனிவர்களே, தர்மரும் விதுரரும் யமதர்மனின் அம்சம் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதனால்தான் விதுரரின் ஆவியும் அவரது உடலை விட்டு பிரியும் போது தர்மரிடம் புகுந்து அடங்கியது. அது போலத்தான் தர்மரும் யமதர்மராஜனிடம் புகுந்து அடங்குவார் என்று அறிந்து கொள்ளுங்கள். விதுரர் காலமானதும் தர்மர் அவருக்குரிய ஈமக்கிரியைகளை செய்து முடித்தார். அப்போது ஓர் அசரீரி எழுந்தது. தர்மரே, இந்த விதுரன் விரக்தன். அதனால் இவனை தகனம் செய்ய தகாது
என்று அசரீரி வாக்கு கூறியது. அதனால் தர்மர் முதலானவர்கள் கங்கையில் நீராடிவிட்டு திருதராஷ்டிரன் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். அங்கு வியாச முனிவரும் நாரதரும் வந்தார்கள். அப்போது குந்தி தேவி கண் கலங்கியவளாய் வியாசரை நோக்கி, தவத்தில் சிறந்த வியாச முனிவரே, கர்ணன் என்னுடைய மகன் அல்லவா? அவனை பிறந்த போது பார்த்தேனே தவிர வேறில்லை. ஆகையால் அவனையும் ஏனையோரையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது என்றாள். காந்தாரியோ தன் குமாரர்களான துரியோதனன் முதலிய 100 பேரையும் 100 போருக்கு செல்லும் முன் கண்டேனே அன்றி அவர்கள் மீண்டும் வர கண்டதில்லையே என்று வேண்டினாள். சுபத்ரையும் என் உயிரினும் இனிய குமாரனான அபிமன்யுவை நான் மீண்டும் காண வேண்டும் என்று வேண்டினாள். வியாசர் அவர்களுடைய பரிதாபகரமான கோரிக்கைகளை கேட்டு மனம் இறங்கினார். கங்கை கரையை அணுகி காலத்தை நோக்கினார். அது சந்தியா காலமாக இருந்ததால் அவர் மகிழ்ந்து எல்லோரையும் அழைத்து வர செய்தார். சகல பாவங்களையும் நீக்கும் தன்மை வாய்ந்த புனித கங்கை நதியில் அவர்களை நீராடச் செய்து தாமும் அதில் ஸ்நானம் செய்து பிராணாயாமம் செய்து சனாதனியாகிய பராசக்தியை தியானம் செய்ய தொடங்கினார். ஹே ஜெகத்காரிணி, பரமாத்மாவுக்கு சுகம் தருபவளே, சர்க்குண நிர்குண ரூபிணியே, ஹே மகாதேவி, பிரம்மஸ்வரூபிணி, மணித்வீப வாசினி, உனக்கு என் நமஸ்காரம். பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள் இவைகளால் அறியப்படாத உனக்கு என் நமஸ்காரம். இப்போது இங்கு வந்துள்ள இவர்கள் வேண்டிக்கோளின்படி பாரத யுத்தத்தில் மாண்டு போன கர்ணன் முதலான வீர புருஷர்கள் இங்கு வரும்படி அருள் புரிய வேண்டும். அவர்களது ஸ்தூல சரீரம் இறந்தன என்றாலும் என்றுமே அழியாத சூக்ஷ்ம சரீரம் இருக்குமாகையால் அவர்கள் எந்த உலகில் இருந்தாலும் உன் ஆக்ஞை பிறந்தால் அவர்கள் தோன்றுவார்கள். இவ்விஷயத்தில் எனக்காக அருள் புரிய வேண்டும் கருணாகரியே என்று வியாச முனிவர் வேண்டினார். அதற்கு தேவி கருணை காட்டினாள். அதனால் எல்லோரும் அவரவர் காண விரும்பியவர்களை ஸ்தூல சரீரமாக கண்டதும் மடிந்தவர்கள் மீண்டும் மறைந்தார்கள். பிறகு எல்லோரும் வியாச மகரிஷியை புகழ்ந்தார்கள். வியாசர் அவர்களிடம் விடைபெற்று சென்றார். பாண்டவர்கள் மற்றவர்களை அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்தார்கள். அடுத்து பரீட்சித் மகாராஜாவுடைய கதை வருது. அது அடுத்த வாரம். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।